Hey guys, welcome back to my channel. This is Reshma Anand. So இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பேக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். என்ன பேக் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, எப்பவுமே வந்து நம்ம ஏதாவது ஒரு லாங் ட்ரிப் கிளம்பும்போது பேபிஸ்க்கும் டாட்லர்ஸ்க்கும் பேக் பண்றது நமக்கு ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம எல்லா திங்ஸும் கண்டிப்பா எடுத்துட்டு போணும். ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சுனா கூட நமக்கு வந்து அங்க போய் ரொம்ப சிரமமா இருக்கும். அதுவும் நம்ம ஃபாரின் ட்ரிப்லாம் போனோம் அப்படினா வந்து நம்ம பார்த்து எடுத்து வைக்கணுங்க. நான் வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் நித்தனை கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு பேக் பண்ணுறப்ப நிறைய டவுட்ஸ், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் கிளியர் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சுங்க. அவ்வளோ டிலே ஆயிடுச்சு. ஸோ என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். டாட்லர்ஸ்க்கு எப்படி பேக் பண்ணுறது, பேபிஸ்க்கு வந்து நம்ம என்னென்ன எடுத்து வைக்கிறது அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ட்ரிப் போகணும்னா நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்ன எடுத்து வைக்கணும், அதை எப்படி வந்து நம்ம ஆர்கனைஸ்டாக பேக் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து குழந்தையோடு ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நித்தினோட லக்கேஜ். ஸோ இதில் தான் வந்து நம்ம இன்றைக்கி பேக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாட்லர்ஸ்க்கு வந்து நிறைய திங்ஸ் தேவைப்படுங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம அள்ளி இதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா வந்து அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கனைசர் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆர்கனைசர் இருந்தாலே போதுங்க. நம்ம வந்து ஒவ்வொரு இதையுமே வந்து நம்ம தனித்தனியாக போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆர்கனைசர் பேக் பவுச்லாம் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதில் வந்து நமக்கு மொத்தம் 7 ஆர்கனைசர்ஸ் இருக்கும், பவுச் எல்லாமே சேர்த்து. ஸோ இந்த ஒவ்வொன்றிலையும் நமக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நம்ம பேக் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னென்ன தேவை, நம்ம எத்தனை நாள் பிளான் பண்ணியிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நமக்கு எத்தனை ட்ரெஸ், எத்தனை வந்து நம்ம பேண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம எழுதி வச்சுக்கணுங்க. ஸோ எழுதி வச்சுக்கிட்டாலே வந்து நமக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். ஏன்னா அதில் இருக்கிறது நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ நான் வந்து இப்போ ஸ்ரீலங்காவுக்கு 7 டேஸ் போயிருந்தேன். ஸோ அந்த 7 டேஸும் எனக்கு என்னென்ன தேவை, நித்தனுக்கு வந்து நான் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து நான் தனித்தனியாக எழுதி வச்சுருந்தேங்க. இது வந்து நம்ம மெயின் லக்கேஜ்க்கும் எழுதி வச்சுருக்கேன், நம்ம ஹேண்ட் லக்கேஜில் என்னென்ன வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நான் எழுதி வச்சுக்கிட்டேன். ஸோ அதை பார்த்து நான் எடுத்து வைக்கும்போது எனக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெயின் லக்கேஜ்க்கே வந்துடலாம். ஸோ இந்த பெரிய ஆர்கனைசரில் நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நித்தனுக்கு தேவையான பேண்டீஸ் அண்ட் பேண்ட்ஸ் இது ரெண்டும் வந்து நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ பேண்டீஸ் வந்து எப்பயுமே வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக தேவைப்படுங்க. ஏன் அப்படின்னா நம்ம எப்போதுமே டயப்பர் போட்டுகிட்டே இருக்க முடியாது. ஸோ டயப்பர் ஃபுல் டே போட்டாலும் அது அவங்களுக்கு ஒத்துக்காது. ஸோ பேண்டீஸ் வந்து எப்போதுமே நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சுக்கோங்க மாற்றுறதுக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த பெரிய ஆர்கனைசரில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஷர்ட்ஸ், டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்படி நம்ம ஆர்கனைசரில் தனித்தனியாக எடுத்து வைக்கும்போது நமக்கு எது எங்கே இருக்குது அப்படின்னு தேட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. டக்குன்னு ஓகே டிஷர்ட்டாக இந்த பவுச்சில் இருக்குது இதை தெரிஞ்சு நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளாங்கெட்டுங்க. 2 பிளாங்கெட் நான் எடுத்து வச்சுருக்கேன் அவனுக்கு. வந்து நான் வந்து இந்த பவுச்சில் வந்து இதெல்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த டாய்லெட் எசென்ஷியல்ஸ் எது வேணாலும் வச்சுருக்கலாம். எனக்கு வந்து பிளாங்கெட்டை வந்து நம்ம சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த சுருக்கு பையில் போட்டு வச்சுருக்கேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செட் ட்ரெஸ்லாம் இதில் எடுத்து வச்சுருக்கேங்க. ஏன்னா டக்குன்னு செட்டாக எடுத்துகிட்டு மாட்டணும் அப்படின்னா வந்து பேர் எல்லாமே சேர்த்து இதில் செட் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து நான் 7 டேஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை நாள் நீங்கள் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவல்ங்க. டவல் அண்ட் பிப் இருக்குது. டவல் வந்து ரொம்ப பெரிய டவல்லாம் இல்லை, எனக்கு குட்டி டவல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த டவல்லாம் வந்து நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் பிப், நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு இந்த பிப் போட்டு விட்டே ஆகணும். ஸோ அந்த பிப் டவல்லாம் வந்து நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் ஃபாரின் ட்ரிப்புக்கு தான் அப்படின்னு கிடையாதுங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு லாங் ட்ரிப் போனாலும் இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது இந்த குட்டி பவுச்சில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நித்தனோட எசென்ஷியல்ஸ்லாங்க. ப்ரஷ், பேஸ்ட், அப்புறம் வந்து பவுடர், லோஷன் எல்லாமே வந்து இந்த பவுச்சில் இருக்குது. அடுத்தது லாஸ்ட்டாக இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாக்ஸும் ஷூவும். ஸோ நமக்கு தேவையான சாக்ஸ் இதில் வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு ஷூ வந்து எப்பயுமே நான் கேரி பண்ணிட்டு போவேன். ஸோ அந்த ஷூவும் வந்து நான் இதில் வச்சுருக்கேன்.
அவ்வளோதாங்க. இப்போவே வந்து நம்ம முக்கால்வாசி எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயப்பர் தான். ஸோ டயப்பர் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 விதமான டயப்பர் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மலாக மாமி போக்கோலேருந்து ஒரு டயப்பர் வாங்கி வச்சுருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேம்பூ டயப்பர்ஸ், ஆல்டர் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட பேம்பூ டயப்பர்ஸ். என்னையை கேட்டால் நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் நான் ஷேர் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி யூஸ்க்கு வந்து இந்த டயப்பரே தாராளமாக போதும். பட் நம்ம வந்து ஏதாவது லாங் ஜேர்னி, நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி டயப்பர் மாற்ற முடியாது அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோம் அப்படின்னா பேம்பூ டயப்பரே வந்து நம்ம போயிடலாம். ஸோ இதோட அமேசான் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நித்தினோட லக்கேஜ் பேக்கில் நம்ம எல்லாமே வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நித்தினோட ஹேண்ட் லக்கேஜில் நம்ம என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரிவ்யூ தாங்க ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெட்டிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் அப்படின்னு ஒரே ஃபெஸ்டிவலாக வேற வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து அந்தந்த அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி தாங்க நம்ம அவுட்ஃபிட்டும் இருக்கும் அண்ட் நம்ம மேக்கப்பும் இருக்கும். பொங்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் வேர் போட்டு நல்லா ட்ரெடிஷ்னலாக மேக்கப் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் நியூ இயர்க்கு வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நல்லா வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருப்போம். இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவ் சீசனில் நான் பார்த்து வாங்குற ஒரு ப்ராடக்ட் வந்து லிப்ஸ்டிக்ங்க. ஏன்னா நம்ம லிப்ஸ்டிக் என்ன வேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஃபேஸே ரொம்ப அழகாக எடுத்து காட்டும். நான் வந்து மோஸ்ட்லி மேட் லிப்ஸ்டிக் தாங்க ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் வந்து லாங் ஸ்டே நமக்கு கொடுக்கும் அப்படின்னு. பட் என்னோட லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை லிப்ஸ். ஸோ ட்ரை லிப்ஸ்க்கு வந்து நம்ம மேட் லிப்ஸ்டிக் போட்டோம் அப்படின்னா வந்து நம்ம லிப்பை ரொம்ப ட்ரை ஆக்கிரும் அண்ட் நம்ம கிராக்லாம் வர ஆரம்பிச்சிடும் லிப்ஸ்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு சேவியர் மாதிரி ஹெல்ப் பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமா எர்த்தோட மாய்ஸ்சர் மேட் லாங் ஸ்டே லிப்ஸ்டிக். இந்த லிப்ஸ்டிக்கை நான் மெயினா சூஸ் பண்ணதுக்கு காரணமே வந்து இதுல மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமா இருக்குங்க. அப் டு 8 ஹார்ஸ்ல இருந்து 12 ஹார்ஸ் வரைக்கும் நம்ம லிப்ஸ் வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்கா இருக்கும் அண்ட் லிப்ஸ்டிக்கும் வந்து 12 ஹார்ஸ் வரைக்கும் ஸ்டே கொடுக்கும். ஸோ அதனாலதான் நான் இந்த லிப்ஸ்டிக் சூஸ் பண்ணேன். இந்த லிப்ஸ்டிக்ல இருக்க மெயின் இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் இ அண்ட் அவகேடோ ஆயில். ஸோ நமக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே கொடுக்காது. வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்ச ஷேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைஸ் அண்ட் பஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஷேட் நம்பர் வந்து 17. இது பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்கும். ஸோ இது வந்து என்னோட கலருக்கு வந்து வேற லெவல்ல இருக்குங்க. அண்ட் இந்த லிப்ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும் நம்ம லிப்ஸுக்கு அண்ட் பார்க்கவும் வந்து பயங்கர ஷைனிங்காக இருக்கும். வாவ்ல ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வாவ் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்கு. நம்ம கொஞ்சம் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணாலே இது நல்ல ஒரு பிரைட்டா சூப்பர்பா காட்டுதுங்க. இது வந்து ஸ்மட்ச் ப்ரூஃப்ங்க. இப்போ நான் ஒரு டிஷ்யூ எடுத்து என் லிப்ஸ்டிக் மேலே வந்து நான் டேப் பண்ணுறேன். பட் இந்த டிஷ்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லிப்ஸ்டிக் லைட்டாக கூட இல்லை. அண்ட் தென் என் கையை வச்சியும் நான் டேப் பண்ணி பார்க்குறேன். என் கையிலையுமே வந்து லிப்ஸ்டிக் இல்லைங்க. ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு பயங்கர ஸ்மட்ச் ப்ரூஃப். ஸோ அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேசல்நட் ப்ரௌன். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிங்க் டூலிப், கார்னேஷன் நியூட், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கிரேப் ஃப்ரூட் பிங்க். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து பீச் கலருங்க, டைம் ஃபேவரட்டான ரெட் கலர். ஸோ இந்த மாதிரி ஒரு 17 ஷேட்ஸ் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஷேட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த ஷேட் வாங்கிக்கலாம். மாமா எர்த் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட இந்தியன் பிராண்ட் அண்ட் மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ். ஸோ இந்த லிப்ஸ்டிக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க நியர்பைல இருக்க கிராசரி ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்னு எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாமா எர்த் ஆப் அண்ட் வெப்சைட்டில் வாங்கிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நைக்கா, ஃப்ளிப்கார்ட், அமேசான், பர்பிள்னு எல்லா பியூட்டி ஆப்லையுமே அவைலபிளாக இருக்குங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், என்னோட கோட் சாம் 2023 நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மாமா எர்த் ஆப் அண்ட் வெப்சைட்டில் உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நீங்களும் உங்களுக்கு ஒரு சூப்பர்பான லிப்ஸ்டிக் இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லிப்ஸ்டிக்கை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த டயப்பர் பேக்குள்ளே நம்ம என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன்.